எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மினிமம், மேக்ஸிமம், ரேஞ்ச் இதெல்லாம் மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம், கான்செப்ஷுவல் வைத்தாக பார்த்தோம். அதே நம்ம இன்றைக்கி பைத்தானில் கோட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்ன பார்த்தோமோ அதை நம்ம இப்போ பைத்தானில் கோட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் SciPyலேருந்து ஸ்டாட்ஸ் அந்த மாடல்லேருந்து இம்போர்ட் டி, ஓகேங்களா. இது அந்த Z டேபிள் T டேபிள்னு சொல்லுவாங்க, அதுக்கு தேவையானது T டேபிள். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் SciPy.stats இம்போர்ட் SEM. இது நம்ம லாஸ்ட் டைமே யூஸ் பண்ணியிருந்தோம். இது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு NumPy as NP, ஓகே. NumPy அரேவை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் as NP. அப்புறம் பார்த்துருக்கிங்கன்னா ஒரு வேரியபிள் எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு நான் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 1 2 3 4 5 அப்படிங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன், சரிங்களா. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், மீன் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த அரேக்கு மீன் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் இந்த அரேக்கு நான் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் அதுவும் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னது, லென்த் -1, டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட், அந்த சாம்பிள் சைஸ் -1 தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஓகேங்களா. அப்புறம் கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோனா 0.95, தட் இஸ் நியர்லி 95% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல், ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், T.interval. டீங்கிறது என்னது, T டேபிள், ஓகேங்களா. T டேபிள் டாட் இன்டர்வல் என்ன இன்டர்வல் நம்மளுக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ் கமா DOFங்கிறது என்னன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஓகே, கமா LOC ஈக்குவல் டு M கமா ஸ்கேல் ஈக்குவல் டு S, சரிங்களா. இதுதான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன முடிச்சிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் என்ன, அது அந்த இன்டர்வல் என்னன்னு பிரிண்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. பிட்வீன் இந்த 95% எதுக்குள்ளே வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம், அந்த எக்ஸுங்கிற ஒரு டேட்டா செட்டுக்கு, இது டேட்டா செட் கன்சிடர் பண்ணிக்கங்க. அந்த டேட்டா செட்டுக்கு மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, minimum of the variable, the data set, maximum of the data set. அப்புறம் ரேஞ்ச் என்ன சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். ஸோ அதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் மினிமம் கண்டுபிடிச்சா ரேஞ்ச் என்னென்னு கண்டுபிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு மீடியன் சொல்லியிருந்தேன்னா, மீடியனுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்கேஜிலிருந்து .median of x அப்படியே என்ன கண்டுபிடிக்கணும், அந்த எக்ஸுக்கு இந்த டேட்டா செட்டுக்கு மீடியன் வேல்யூ என்னன்னு கொடுக்கும், ஓகேங்களா. இப்போது இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஸ்டாட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இந்த டேட்டா செட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4.96 வரைக்கும். அப்போது இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் 95% அக்கர் ஆக போகுது. அதே மாதிரி மீனுமே இதுக்குள்ளே தான் அக்கர் ஆகும், சரிங்களா. இது 1 கீழே இருக்கிறது லோயர் கான்ஃபிடன்ஸ் லிமிட் விச் இஸ் லெஸ் தேன் 1. இந்த லிமிட்டு கீழே இருக்குது அந்த 2.5 லோவர் கான்ஃபிடன்ஸ் லிமிட். இது இந்த 4.96க்கு மேலே இருக்கிறது அப்பர் கான்ஃபிடன்ஸ் லிமிட், சரிங்களா. அப்புறம் இதுலேயே மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, ரேஞ்சுங்கிறது மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். ஸோ 5 - 1 = 4, அதுதான் ரேஞ்சு. மீடியன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அக்கரன்ஸ், ஓகேங்களா. அப்போது 1 2 3 4, 3 தான் சென்டர் பாயிண்ட்டு, சென்டர் அக்கரன்ஸ் ஆஃப் த டேட்டா செட். ஸோ அது 3 வந்துருச்சு. இஃப் இன்கேஸ் இங்கே 6 ஆட் பண்ணுறோன்னு வைங்களேன், ஆட் பண்ணிட்டு 1 செகண்ட் ரன் பண்ணேன்னா என்ன வருது, மீடியன் மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்ற எல்லாமே சேஞ்ச் ஆகும். மீடியன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே 3.5. இதுக்கு சென்ட்ரல் அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3ம் கிடையாது, 4ம் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணி /2 பண்ணோன்னா அது ஒரு மீடியன் கிடச்சிரும், ஓகேங்களா. அதுதான் 3.5, ஓகே. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா 1.53லேருந்து 5.46, இது ரெண்டுக்கு நடுவில் தான் மீன் அக்கர் ஆக போகுது, ஓகேங்களா. இதுதான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், தென் மினிமம், மேக்ஸிமம், ரேஞ்சு, மீடியன். எப்படி பைத்தானில் சிம்பிளிஸ்டிக்காக ஒரு சின்ன டேட்டா செட்டுக்கு ஒரு அரேக்கு எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், சரிங்களா. இது ஒரு கண்டினியூஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து மேத்தமெட்டிக்கலாக பார்த்துட்டு திருப்பி அதையே நம்ம பைத்தானில் கோட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ், நன்றி.